இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவலும், கோலா உருண்டையும் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக எங்கள் வீட்டுக்கார் கட் பண்ணிகிட்ருக்காரு. நான் முதல்ல வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்குன்னு வெங்காயம் முதல்ல கட் பண்ணி வச்சிட்டேன். அவர் இந்த கட்டிங் வேலையெல்லாம் நல்லா செய்வார்னு அவரை கட் பண்ணி வச்சிடுறது. அடுத்து பார்த்திங்கன்னா சமைக்க போயாச்சு. 2 சைடுமே நம்ம பாத்திரம் வச்சு சமைச்சிடணும். அப்போ தான் டக்குன்னு வேலை முடியும். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, வடச்சட்டியில் வறுவலும் செய்ய போகிறேன். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வறுவலுக்கும் அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கும் வறுவலுக்கும் பார்த்திங்கன்னா 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சலை, ரெண்டுமே ஈக்குவல் அளவு தான். அரை கிலோ சிக்கன் தான். அதே அளவுக்கு மசாலாலாம் போட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வறுவலுக்கும் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் இருக்கிறனால அதையே சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்படி டக்கு டக்குன்னு 2 சைடு வேலை பார்த்தா தான் சீக்கிரம் வேலை முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். வறுவலுக்கும் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கியிருக்கு. வறுவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வணங்கணும். இந்த குழம்புக்கு கூட பரவாயில்ல. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் 3 தக்காளியும் நம்ம போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸ் இல்லை, ஒரு 80%. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெயில் அடித்தனால இப்படி இருக்குது. இப்போ அரைச்சதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை இப்போ குக்கரில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ போட்டுக்கிறோம். இது நல்லா பச்சை வடையெல்லாம் போகட்டும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ வறுவலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி பச்சை வடை போகிற அளவுக்கு வணக்கிக்குவோம். சிம்லேயே வச்சு வேலை பார்த்தா தான் 2 அடுப்புலேயும் வேலை பார்க்கும்போது எதுவுமே சொதப்பாது. அதுக்காக தான். இப்போ குழம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிக்கிட்டு இருக்கேன். அதோட பச்சை வாடையும் போகட்டும், நல்லா வணங்கணும் இன்னமும். இப்போ வறுவலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்கள், குழம்புக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழம்புக்கும் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தான் குழம்புலேயும் நம்ம 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வணக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறோம். எண்ணெயிலே வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், மசாலா பொடி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா வறுவலுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலை, சிக்கன் மசாலா தூள் ரெடிமேட் மசாலா தான் சேர்க்குறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மசாலாவோடையே நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்ற வேணாம், மசாலாவோட நல்லா வணங்கி வரட்டும். குழம்புக்கும் அதே தான் சேர்த்துருக்கேன், ரெடிமேட் மசாலா தான், வேறு எதுவும் சேர்க்கலை. காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் தம்பிக்கு அதே தான் கொடுக்க போகிறேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வணங்கி வருது. வறுவல் பாருங்கள், இன்னும் சூப்பராக வணங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி சிக்கன் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா இதெல்லாம் வணக்கி விட்டுட்டு வறுவலுக்கு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு போட வேணாம், நம்ம கொஞ்சமாக போட்டாலே போதும். ஏன்னா வறுவலுங்கிறனால டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான் போட்டுட்டு மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற்றியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நம்மளுக்கு குழம்பா வைக்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம வணக்கும் போதே ஒரு 5 நிமிஷம் வணக்கிக்கிட்டே தான் இருந்தோம். அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். வறுவல் பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னா இது இன்னும் கொஞ்சம் சுருண்டுரும். நம்ம அடுப்பை அமர்த்தினதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வந்துடும். கடைசியாக கருவேப்பிலை வந்து பிச்சு போடணும். முழுசாக போடாமல் பிச்சு போடுங்க, நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இது ரெண்டையுமே போட்டுட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பராக மணமாக இருக்கும். திறந்து ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எனக்கு. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு, ஏரெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குழம்பு பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரெடியாக இருக்குது. சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு விசில் தான் விட்டோம், அதுக்கே சூப்பராக வெந்திருக்கு. ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போடலை, நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு மூடி வச்சட்டா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடைசியாக பார்த்திங்கன்னா கோலா உருண்டை,
அதுக்கு வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, ரொம்ப போடலை, சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரைலாம் அப்படியே தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வணங்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்ச போன்லெஸ் சிக்கனை கொஞ்சம் இருக்குது, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் தண்ணி இப்போதைக்கு ஊற்றலை. இப்போது வந்து இந்த கோலா உருண்டைக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்க்குறேன். இதை சேர்த்து நம்ம அரைச்சி உருண்டை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க, கடிப்படாது. நம்மளுக்கே சில நேரம் கருவேப்பிலை மல்லித்தலை பிடிக்காது இல்லையா, அதுக்கு இப்படி அரைச்சி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா கீழே ஒட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சிக்கன் கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சோன்னா இந்த தண்ணி சுருண்டி வரணும், அந்தளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கலையை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை நல்லா பொடியாக இது பண்ணிக்கலாம், ஏன்னா கோலா உருண்டை பைண்டிங்க்கு பொட்டுக்கலை வேணும், அதுக்காக தான். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பொட்டுக்கலையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா புடிசாக இருக்குது, சிக்கனும் நல்லா ஆறிடுச்சு. அதை வேறு பாத்திரத்துக்கு இந்த பொட்டுக்கலையை மாற்றி விட்டுக்கிட்டு இந்த மிக்சியிலே இப்போ நம்ம சிக்கனை போட்டு அரைக்க போகிறோம். இதிலே அரைக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பொட்டுக்கலை மிக்ஸ் பண்ணி தானே போட போகிறோம், அதோடு மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது, அதுக்காக தான் தனியாக போடுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி ஊற்றவே கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொட்டுக்கலையோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு ஒன்றும் சேராத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பிணைஞ்சு நம்ம சப்பாத்தி பூரிக்கு போடுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு சேர்ந்துடும். பாருங்கள் சூப்பராக சேர்ந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ரொம்ப பெரிய உருண்டையாக பிடிக்க மாட்டேன், மீடியம் சைஸ் உருண்டையாக தான் பிடிச்சிக்குவேன், ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு 5-6 உருண்டையை முதல்ல பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் போட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து பிடிக்கிறதுக்கும் அது வெந்து எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு முதல்ல உருட்டி வச்சிட்டேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குளிருக்கு பூரா உறைஞ்சி போய் கிடக்கு, எண்ணெய் எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் காஞ்சோன்னே பார்த்திங்கன்னா உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நம்ம திருப்பக்கூடாது,